2025 வந்துருச்சு. பொங்கல் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா தொகை ஒன்று கொடுப்பாங்க. இப்போ அந்த தொகை கிடையாதுன்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதை பற்றி ஆக்சுவலாக நாங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை. நாங்கள் நிறைய முறை அப்ளை பண்ணி எங்களுக்கு அது ரேஷன் கார்டு மட்டும் கிடைக்கவே இல்லை. கிடைக்காதனால எங்களுக்கு அது வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஏன்னா இதுக்கு இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அதனால் மேபி எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வேணால் அதை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, கவலையும் கிடையாது. அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, இந்த 1000 ரூபாய்ன்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த 1000 ரூபாய் நம்பிய பொங்கல் கொண்டாடலான்னு ஊரில் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக அந்த 1000 ரூபாய் அவர் கொடுக்குறதுல நான் தப்பே சொல்ல மாட்டேன். அதை பற்றி நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அதை வச்சு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். 1000 ரூபாய் கொடுத்தா தான் அதை நீங்கள் பெருமைப்படுறதுக்கு. அந்த 1000 ரூபாய் கொடுக்கலன்னு சொல்ல வரேன். கொடுக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அதை ஒரு சிலர் ரொம்ப நடுத்தர மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அதை நம்பி இருக்கிறவங்க கூட இருக்காங்க. இது வந்துச்சுன்னா இன்னைக்கு எதனா நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய பிளானிங்கோடு இருப்பாங்க. அது கொடுக்காம இருந்தால் அது ரொம்ப தப்பாக இருக்கும். எந்த வயசில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க பொங்கல்? ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிற மக்கள், அடித்தடமான இருக்கிற மக்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது இந்த வயசானவங்க, இந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மா மட்டும் இருக்கிறவங்க, சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க, வேலைக்கே போகாமல் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏன் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே. ஒரு நிறைய விஷயங்களுக்காக சரி இது வந்தால் ஒரு நம்ம படிப்பு செலவுக்காக இருக்கும், ஒரு வட்டி செலவுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை, இப்போ பொங்கல் பரிசு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன தராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்பவும் கொடுக்குறது அதில் ஒன்றுமே இல்லை. முக்கால்வாசி அவங்களே அடிச்சிடுறாங்க. அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் மேக்ஸிமம் என்ன தரப்போகிறாங்க? 1 கிலோ அரிசி கொடுக்க போகிறாங்க. ஒரு கரும்புன்னு சொல்லிட்டு ஒரு முழு கரும்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முழு கரும்பு கிடையாது, ஒரு துண்டு கரும்பு தான் இருக்குது. வெள்ளம் லட்டு மாதிரி. முந்திரி திராட்சைன்றது ஒரு 10 ரூபா 20 ரூபான்னு அவங்க போட்டுறது 50 கிராம் 100 கிராம்ன்றாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது 50 கிராம் 100 கிராம் இல்லை, ஒரு 5 ரூபா பாக்கெட் மாதிரி தான் இருக்குது. பொங்கல் பரிசு இப்படிலாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா எந்த பெரிய பரிசு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? தரமான பொருள் கொடுத்தாலே பொங்கல் பரிசாகவே இருக்கும். ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துக்காக கொடுக்குற பொருள் தரமான இருந்ததாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நான் அதை தான் விரும்புவேன். அவங்க கொடுக்குற அந்த 1 கிலோ அரிசியே தரமாக இருக்கணும். கொடுக்குற திங்ஸ் தரமான இருந்ததாலே போதும். ஒரு பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதில் எந்தவுமே கரெக்டாக இருக்கிறதில்ல. அதில் பாதிக்கு மேலே வர்றதும் கிடையாது. இது கொடுக்குறான்னு அட்டவணை மட்டும் கொடுக்குறாங்க, ஆனால் அதில் இருக்க மாட்டுது. அதான் என்னோட கருத்து. இப்போ அவங்க கொடுக்குறாங்களே கரும்பு, இந்த வேஷ்டி சட்டை, அதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது மிஞ்சி பண்ணால் ஒரு 500 600 தான் இருக்கும். அதுவே அவங்க கொடுக்குறது அது அவ்வளோ கூட வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ வேஷ்டி சட்டோட இல்லை ஆக்சுவலாக பொங்கல் பரிசுங்க கம்மியாக எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்க. ஆமாம், நான் ஒன்றும் நியூஸ் அந்த இது பார்க்கல. அதனால எனக்கு அது எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன டீட்டெயில் தெரியாது. ஆனால் கொடுக்குறது இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, யார் அரசியலில் வந்தால் இதெல்லாம் அதிகமாக நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் அரசியலில் வந்தால் செய்வாங்கன்றது கருத்து எல்லாரும் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு நிறைய சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணா வந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். இல்லை விஜய் அண்ணாவை தான் சொல்கிறேன். உண்மையாக விஜய் அண்ணா வந்தார்னா இனிமேல் இருக்கிற காலங்கள் இளைஞர்களோட காலத்துக்கு அவர் வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் அவர் செய்வாருன்னு நம்புகிறோம். ஒருவேளை விஜய் சிஎம் ஆகிட்டாரு, அவர்கிட்ட எதனா எதிர்பார்க்கணும்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? நான் மெயினாக எதிர்பார்க்கிறது பெண்களோட பாதுகாப்பு எதிர்பார்ப்பேன். முன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு எதிர்பார்ப்பேன். இப்போ நிறைய குழந்தைங்களோட சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி, அதை அண்ணா விஜய் அண்ணா கூட இருந்து அதுக்கான மேல்பார்வையை பார்த்து எல்லாத்தையும் உடனுக்குடனே அவர் படத்தில் எப்படி சில விஷயங்கள் காட்டுறாரோ அது அவர் முதலமைச்சராக ஆகி அதை செஞ்சார்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ கூட திமுக அரசு எதுவும் பண்ண இல்லையா? அவங்க பண்ணுறாங்க, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்முருவாக பண்ணி அதுக்கான விஷயத்தை உடனுக்குடனே நடவடிக்கை எடுத்து அதுக்கான விஷயத்தை இது பண்ணோம். அந்த குடும்பத்துக்கான விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும். அவர் செய்கிறாரு, இல்லைன்னா நான் சொல்லலை. அதை அவர் போய் நேராக செய்கிறத அமைச்சருங்க மூலிமா செஞ்சு பண்ணுறது கொஞ்சம் தப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி அவரால் முடியாதுன்றதுனால தான் அமைச்சர் மூலிமா செய்கிறாரு. ஆனாலும் அவர் போய் ஒரு ஆறுதல் சொன்னால் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும். அவரே செஞ்சானா அவங்க கொஞ்சம் மனசு ஆறுதல்படுவாங்களா. அந்த ஒரு இறந்த ஒரு இழப்பை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கண்காணிச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. 2026 யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? கண்டிப்பாக விஜய் அண்ணாக்கு தான்.